ஒரு டிவி ஷோவில் நடந்தது. அதுல நடிக்க வந்த ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் என்னை இன்சல்ட் பண்ணி பேசினாங்க. அந்த ஷோவில் வந்து என்னோட சிஸ்டர் இருந்தாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எந்தவித காட்ஃபாதரும் இல்லாம இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன். புற அழகுல எனக்கு பெருசா நம்பிக்கை இல்ல, அக அழகுல தான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் இன்னைக்கு ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணாதான் எனக்கு அதே மாதிரி மாட்டு பொண்ணு வரும். சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறம் there is no personal life. 24/7 365 days film actors. உங்களுக்கு நடிக்கணும்னு ஆசை இருக்குன்னா பண்ணுங்க, நல்ல விதமா பண்ணுங்க. இன்சல்ட் பண்ணி மத்தவங்களை அழ வச்சு பண்ணாதீங்க. கிட்டியா இருக்காங்க, ஏன் கையில வந்து இப்படி டார்ச்சர் பண்றீங்க? நானும் கேட்கலான்னு வந்து இன்னைக்கு விடுதலை படத்துல ஏதோ ஒரு சூப்பர் சாங் ஒண்ணு போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணணுமா, எப்படி இந்த மாதிரி பண்றது? நாங்க வந்து நிஜமா நீங்க ஒரு தமிழ் பாட்டு கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்தோம். எல்லாரும் காப்பி அடிக்கிறது அங்க இருந்து, அதை எடுக்கிறதுல இருந்து என்ன தப்பு? சத்யா வழங்கும் ஆனந்த விகடன் சின்ன திரை விருதுகள் 2024. டைட்டில் ஸ்பான்சர் சத்யா ஏஜென்சிஸ். பவர்ட் பை ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ். கோ பவர்ட் பை கிறிஸ்டா விமென்ஸ் வேர். அசோசியேட் ஸ்பான்சர் சௌபாக்கியா. ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் லலிதா ஜுவல்லரி மார்ட், கார்டியா கிரவுண்ட் ஆயில், LIC. ரூஃபிங் பார்ட்னர் ஜொராமே சன் ஃபைபர் ஷீட் ஏஜென்சிஸ் திருச்சி. சேவிங்ஸ் பார்ட்னர் ரூபி அபெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனி. டெக் பார்ட்னர் ஸ்னாப் டிராகன். ஆட்டோமொபைல் பார்ட்னர் வின்ஃபாஸ்ட். ஹெல்த் பார்ட்னர் SRM பிரைம் ஹாஸ்பிட்டல் ராமபுரம். OOH பார்ட்னர் நெக்ஸ்ட் அட்வர்டைசிங் சொல்யூஷன். மெட்ரோ பார்ட்னர் முத்ரா OOH. DOH பார்ட்னர் ஸ்கைராம்ஸ் அவுட்டோர் அட்வர்டைசிங். ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ஃபெதர்ஸ் ஹோட்டல். நம்ம கூட இப்போ முத்துராமன் சார் இருக்காங்க. வெல்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆஹா, சிரிச்சு மூஞ்சியா அழகா இருக்கீங்க சார். உங்களை வந்து நாங்க ஒரு நெகட்டிவ் ஷேட்ல பாக்குறோம், வில்லனா பாக்குறோம் அப்படின்னா மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. பட் ஆனா வில்லனா பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, மக்களும் வந்து அந்த அளவுக்கு உங்களை வந்து விரும்புறாங்க அந்த ஒரு கேரக்டர்ல அப்படின்னும் போது அது நடிக்கிறதுக்கு லைக் ஈஸியா டஃபா எப்படி இருக்கும் சார்? ஈஸின்றதை விட நம்ம அந்த கேரக்டர் ஃபீல் பண்ணா போதுமா. நம்ம கேரக்டர் என்னவோ அதுக்கு ப்ராப்பரா ஃபீல் பண்ணோம்னாலே நமக்கு அந்த ஆக்டிங் வந்துடும். அடடா, இவ்ளோ வந்து நீங்க நடிக்கிறீங்கல்ல சார், அந்த ஒரு நெகட்டிவான விஷயத்தை வந்து மக்கள் ஏத்துக்கிறாங்க. பட் அதே சமயம் வந்து திட்டுறாங்க இல்லையா, அது வந்து அது பாராட்டா பார்க்கப்படுது. பட் வந்து அந்த ஒரு கோவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நான் அதை ஜாலியா தான் எடுத்துக்கிறது, நம்மளை அப்ரிஷியேட் பண்றதானே. யூஸ்வலா அதை ஜாலியா எடுத்துக்கிட்டா தான் நமக்கு அடுத்தடுத்து ரெகுலரா வரும். இல்லைன்னா மண்டைக்கு ஏறிடுச்சுனாக்க அப்புறம் ஒழுங்கா வராது, ஆக்டிங் மாதிரி ஆயிடும், லைவா இருக்காது. ஓகே. அண்ட் வந்து நெகட்டிவ் ரோல்ஸ் பண்றது நிறைய பேர் ஈஸின்னு சொல்றாங்க இல்லையா, உங்களை பொறுத்த வரைக்கும் அது எப்படி? எந்த கேரக்டருமே ஈஸி கிடையாது. அது நெகட்டிவா இருக்கட்டும் பாசிட்டிவா இருக்கட்டும் எதுவுமே ஈஸி கிடையாது. நீங்க அதை ஃபீல் பண்ணணும், டைரக்டர் அதை உங்கள்கிட்ட வாங்கிட்டுருவார். டைரக்டரோட தான் மெயின் இதுல. ஓகே. அண்ட் நடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கான ஒரு டப்பிங் பண்ணணும் இல்லையா, அது இன்னும் கஷ்டம். அண்ட் அதே ஒரு எனர்ஜி, அதே ஒரு த்ரோ நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எப்படி நீங்க அதை பண்றீங்க? ஏன்னா நீங்களே தான் உங்களுக்கு டப் பண்ணிக்கிறீங்க. எனக்கு இதுல வந்து ஷூட் பண்றப்ப ஈஸியா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி டப்பிங்ல வந்து அந்த ஃபீல் வராது. அவங்க கொஞ்சம் கேட்பாங்க, சார் பைலட்ல சூப்பரா இருக்கு சார் அந்த ஃபீல்னு. ஏன்னா நம்ம டிராஃபிக்ல வந்திருப்போம், கொஞ்சம் டென்ஷனா இருக்கும், கொஞ்சம் அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பட் கொஞ்சம் ஒரு 1/2 hourல ஃபார்ம் ஆயிடலாம். நீங்க எப்படி சார் கையால் ஒத்துக்கிட்டீங்க? அண்ட் ஆல்சோ வந்துட்டு லைக் தர்மலிங்கம், அந்த ஒரு தர்மலிங்கத்துடைய ஒரு கேரக்டர் பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க சார். நான் ஆக்சுவலா வாணி ராணி எல்லாம் ஃபர்ஸ்ட் சின்ன திரைக்கு வந்தேன். அதுக்கப்புறம் சீரியல்ஸ் பண்ணல, அப்படியே மூவிஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து இதுல கயல்ல கேட்டிருந்தாங்க. நான் கேட்டல சார், லீட் ரோலா இருந்தா, முக்கியமான ரோலா இருந்தா பண்ணணும். அவங்க சொன்னாங்க இல்ல சார் நெகட்டிவ் ரோல் நாங்கள், அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை, நெகட்டிவ் பாசிட்டிவ் அது பிரச்சனை இல்லை, பட் ரோல் கொஞ்சம் வெயிட்டா இருக்கணும், சும்மா 4 பேருக்கு பின்னாடி நிக்கிற மாதிரி இருந்தா வேணான்னு. இல்லை சார் வில்லனே கிடையாது இதுல, ஹீரோயினுக்கு வந்து இந்த மாதிரி அப்பா இல்லை, அவங்க குடும்பத்துக்கு நீங்க பெரியப்பா, உங்களுக்கு பிடிக்காது அவங்க வளர்ச்சி அப்படின்னாங்க. ரைட் ஓகே அப்படின்னா பண்ணலான்னு சொன்னோம். அது இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ ஹிட் ஆகி இந்த ரேஞ்சுக்கு போகணும்னு யாருமே நினைக்கல. நான் கயல் சீரியல் வந்ததுலேருந்தே TRP நம்பர் 1ல தான் இருக்குது. 4 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அப்பா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், உங்களுடைய இந்த ஒரு அழகான ஜேர்னி அண்ட் கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இப்ப நம்ம கூட சுமங்கலி மேம் இருக்காங்க. மேம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. எஸ், அண்ட் எப்பயுமே உங்க லுக்கே சூப்பரா இருக்கு. தேங்க்யூமா. பயங்கரமா க்ரூம் ஆகி வந்திருக்கீங்க. சாரியா இருக்கட்டும், மேக்கப் எல்லாமே சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. இப்ப வந்து வில்லியா பண்றது ஒரு கஷ்டமான விஷயம், அண்ட் காமெடியும் பண்றது ரொம்ப கஷ்டம். ரெண்டுமே எப்படி சேர்ந்து பண்றீங்க? ஆஹா, நல்ல ஒரு சூப்பரான கேள்வி இது. ஆக்சுவலா வந்து நீங்க சொன்ன மாதிரி சீரியஸ் பண்றது, வில்லி பண்றது, வில்லிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதை விட கஷ்டம் காமெடி பண்றது. ஆமா. சோ இந்த 2 மிக்ஸ் பண்ணி பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஓகே. இன்னொன்னு டைரக்டர் கிட்ட கேட்டு இப்படி பண்ணலாமா சார் அப்படின்னு.
ஓகே சொன்னாரு, பண்ணேன். அது இந்த கேரக்டருக்கு பெரிய சக்சஸ் ஆச்சு. ஓகே, இப்போ நீங்க காமெடி பண்ணலான்ற ஐடியா நீங்க தான் டைரக்டர் கொடுத்தீங்களா? இல்ல அப்படின்னு இல்ல. ஆ. இப்போ நம்ம ஒரு சில எக்ஸ்பிரஷன்ஸ் ம். நம்ம கொடுக்கும்போது அது வந்து ஒரு சில சீன்ஸ்ல பண்ணும்போது அது காமெடியா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஆகும்போது அவங்களுக்கு நல்ல ஜனங்க நல்லா ரசிக்க ஆரம்பிச்சாங்க கயல்ல. சோ அதனால இனிமே இந்த மாதிரியே பண்ணலாமேங்கிற மாதிரி டைரக்டரும் ஒன்னும் சொல்லல. ம். நானும் ஓகே இது நல்ல சக்சஸ் ஆச்சுன்னு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். ஓகே, இப்ப சீரியல் பொறுத்த வரைக்கும் வில்லி அப்படின்னா மக்கள் வந்து திட்ட செய்வாங்க இல்லையா? அந்த திட்டல் தான் வந்து அதுக்கான வெற்றியாவே இருக்கும் அந்த கேரக்டருக்கு. இப்போ வந்து நீங்க காமெடியை சேர்த்து பண்றனால அதை ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ உங்களுக்கான காம்ப்ளிமெண்ட்ஸ் எப்படி வந்துட்டு இருக்கு? சில பேர் வந்து சொல்லுவாங்க ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க. சில பேர் திட்டியும் இருக்காங்க, ஏன் கையில வந்து இப்படி டார்ச்சர் பண்றீங்க, நானும் கேட்கலாம்னு நினைச்சேன், ஏன் கையில டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு. ம். அது வந்து அந்த மாதிரி நல்லா திட்டிலாம் இருக்காங்க, ரொம்ப திட்டி இருக்காங்க. அது என்ன மேம் இப்படி ஃபீல் பண்ணி சொல்றீங்க? என்ன திட்டுனாங்க சொல்லுங்க, நான் உங்களுக்காக நியாயம் கேக்குறேன். எவ்வளவு கியூட்டான ஒரு வில்லியா இருக்கீங்க, நான் வர உங்களுக்காக சப்போர்ட்டுக்கு சொல்லுங்க. வந்து ஏன் இப்படி எப்ப பார்த்தாலும் அவங்க அந்த குடும்பம் நல்லா இருக்க கூடாது, நாசமா போகணும் அப்படி எல்லாம் வந்து சொல்றீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இது வந்து ரொம்ப தப்புமா. என்னதான் ஒரு ரிலேட்டிவ்ஸ் இருந்தா எல்லாருக்குமே நம்ம வந்து நல்லா வச்சுக்கணும் இல்லையா? இந்த மாதிரினா நான் சொல்றேன், நிஜமா ஒரு ஃபேமிலில இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கதான் செய்வாங்க. இது வந்து நம்ம நடிக்கிறதுனால இது நல்லா தெரியறது. பட் ஃபேமிலில இருக்கிறதுனால அது பெருசா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. பட் எல்லா ஃபேமிலில இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கண்டிப்பா இருக்கும். ஓகே, இதெல்லாம் நெகட்டிவா உங்களை வந்து திட்டினது, பாசிட்டிவா ஏதாவது சொல்லிருப்பாங்கல்ல? பாசிட்டிவா வந்து நான் நிறைய பண்ணிருக்கேன். இதுக்கு முன்னாடி பண்ணது வந்து சந்திரலேகால ரொம்ப ஒரு பாவம், ஒரு ஏழையா அந்த தாய் வந்து அந்த தன்னோட சன்னுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, கிட்னி கொடுத்து இப்படி எல்லாம் காலேஜ்ல படி அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் பண்ணும்போது சொல்லியிருக்காங்க, ஐயோ பாவமா இருக்குமா, எப்படிமா இப்படி எல்லாம் நடிக்க முடியுதுன்னு. இந்த கேரக்டர் பண்ணும் திட்டியும் இருக்காங்க. ரெண்டு சைடு ஆஃப் வெர்ஷன்ஸ் நீங்க பாத்துட்டீங்க. கேரக்டர்ல இருந்து வெளிய வந்துட்டீங்க. இப்ப வந்து நீங்க வந்து ரியல் கேரக்டரா இருக்கீங்க, சுமங்கலியா இருக்கீங்க. இப்ப வந்து கயல் வந்து சீரியல் கேரக்டரா இருக்காங்க. அவங்க கிட்ட என்ன சொல்லுவீங்க? சொல்றேன், இன்னும் எத்தனை நாளுமா இந்த மாதிரியே பொறுமையா இருக்க போற அப்படின்னு கேட்பேன். அப்புறம் வந்து அந்த ஃபேமிலிக்காக இவ்வளவு ஒரு உழைக்கிற மாதிரி நிறைய இந்த ஒரிஜினல் லைஃப்லயும் நிறைய பேர் இருக்காங்க. ஃபேமிலிக்காக உழைச்சி கஷ்டப்பட்டு அந்த ஃபேமிலியில அதை வந்து ரொம்ப அழகா கட்டுக்கோப்பா அந்த குடும்பத்தை வந்து ரொம்ப அழகா அவங்க எடுத்துட்டு போறாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதான் அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணுவேன். இது கடைசி வரைக்கும் நீங்க அதை மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு. எஸ், அண்ட் செட்ல வந்து உங்களுக்கு ரொம்ப ஹாப்பனிங்கா இருந்த ஒரு மொமெண்ட், ஒரு எமோஷனல் மொமெண்டா இருக்கலாம், இல்ல ரொம்ப சந்தோஷப்படுத்தின ஒரு மொமெண்ட், மறக்க முடியாததுன்னா? எல்லாருமே ரொம்ப ஜாலியா இருப்போம்மா செட்ல. எல்லாரும் வந்து முத்துராமன் சார் எல்லாம் வந்து ரொம்ப ஜாலியா பேசிட்டு எல்லாம் இருப்பாங்க. எல்லாமே டோட்டல் யூனிட்டே வந்து ரொம்ப ஜாலியா இருக்கும், கலகலப்பா இருக்கும். பட் அந்த சீன் பண்ணும்போது எல்லாம் கரெக்டா சீரியஸ் ஆயிட்டு அவங்கவுங்க போர்ஷன் அவங்கவுங்க நல்லா பண்ணுவாங்க. டேஸ்டியான ஃபுட்னா யார் தான் விரும்ப மாட்டாங்க? நம்ம சாப்பிடுற ஃபுட் டேஸ்டியாவும் ஹெல்த்தியாவும் இருந்தாதான் நம்மளோட பாடி அண்ட் மைண்ட் ரெண்டுமே சுறுசுறுப்பா இருக்கும். ஆரோக்கியமா இருக்கணும், அதே சமயத்துல சுவையாவும் இருக்கணும்னா அதுக்கு ஒரே சாய்ஸ் கார்டியா கிரவுனட் ஆயில் தான். கெமிக்கல் இல்லாத கார்டியா கிரவுனட் ஆயில் நம்மளுடைய சமையலுக்கு நல்ல மனத்தையும் சுவையையும் கொடுக்கும். இதுல குட் கொலஸ்ட்ரால் தரக்கூடிய மூஃபா இருக்கிறதுனால நம்மளுடைய பாடியை ஹெல்த்தியாவும் வச்சுக்குது. பாரம்பரியமான சுவையையும் கிராமத்து மனத்தையும் ஒன்னா சேர்ந்து தருது. சுவை, மனம், ஆரோக்கியம் இது மூணுமே உங்களுக்கு ஒரே நேரத்துல வேணும்னா அதுக்கு கார்டியா கிரவுனட் ஆயில் தான் பெஸ்டான சாய்ஸ். இப்ப வந்து குக்கிங்ல எல்லாருமே ரொம்ப கான்சியஸா இருக்காங்க இல்லையா? இந்த விஷயங்கள் நீங்க ஹெல்த்துக்காக பண்றதுனா என்னவா இருக்கும்? குக்கிங்ல இதெல்லாம் நான் ஆட் பண்றேன் அப்படின்னா என்ன, ஒரு நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு தான் நான் எடுத்துப்பேன். நான் நல்ல யோகா வாக்கிங் எல்லாம் பண்றதுனால நல்லா இருக்கு. ஆயில் வந்து ரொம்ப எடுத்துக்க மாட்டோம். அதே மாதிரிதான் நான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவேன், என்னன்னா எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும். நம்ம என்னதான் ஒர்க் இருந்தாலும் காலைல போனோம் நைட்டு வரும், அது சொல்லிட்டு உடம்புக்கு வந்து நம்ம வந்து இதுதான் ரீசன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆனா இது எல்லாமே செஞ்சுட்டு தான் நம்ம ஷூட்டிங் வரணும்னு என்னோட அபிப்பிராயம். ஓகே, இப்போ வந்து நீங்க ஆயில குறைச்சாலும் ஆயில மிஸ் பண்றதுக்கான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வரும் இல்லையா? அப்படி வரதுக்கு அப்ப நீங்க வந்து ஹெல்த்தியான ஆயில் சாப்பிடணும்ன்றது எங்களுடைய கன்சர்ன் அப்படின்றனால உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் ஹேம்பர் கார்டியா கிரவுனட் ஆயில் இருந்து ஹெல்த்தியான ஆயில். தேங்க்யூ. நம்ம கூட இப்போது எவர்கிரீன் ஆக்ட்ரஸ் மோகினி இருக்காங்க. வெல்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. பியூட்டிஃபுல். அண்ட் நான் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு எல்லா லாங்குவேஜ்லயுமே வந்துட்டு எவர்கிரீனா இருந்திருக்கீங்க. ஒரு லாங்குவேஜுக்குமே ஒரு கல்ச்சர், ஒரு எப்படி சொல்றது டிஃபரன்சஸ் நீங்க வந்து காட்டுற மாதிரி இருக்கும்ல, அது எப்படி எஃபோர்ட்லெஸ்ஸா நீங்க வந்து அப்படியே புல் பண்றீங்க மேம்? Because I'm an Indianல, I need to understand my culture. ஒரு ஸ்டேட்டா இருந்தாலும் மத்த ஸ்டேட்ஸோட கல்ச்சரை நம்ம கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ல. சோ அதுல அந்த இன்ட்ரெஸ்ட்ல அந்த ரெஸ்பெக்ட்ல வந்தது தான் அது.
பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். அண்ட் வந்து நிறைய பேரு நீங்க நடிக்கிறதும் தாண்டி உங்களோட கண் அழக வந்துட்டு அவ்வளோ பிரைஸ் பண்றாங்கல்ல, இன்னி வரைக்கும் அதை பத்தி பேசுறாங்கல்ல, அதை பார்க்கும்போது எப்படி இருக்கு மேம்? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆ. கடவுளுக்கு வந்து ரொம்ப நான் நன்றி செலுத்துறேன் அதுக்காக. ம். பட் ஆனா புற அழகுல எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை, அக அழகுல தான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ அதையும் வந்து ஒரு நாளைக்கு மக்கள் பாராட்டினாங்க, இல்ல அதை அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டாங்க, இல்ல கடவுள் அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டா அதுதான் வந்து உண்மையான ஒரு சந்தோஷம் எனக்கு வரும். ஆனா அழகா நீங்க வந்து உங்களை வந்து கேரி பண்ணிக்கிறீங்களா மேம்? லைக் மினிமல் ஜுவல்ஸ், அந்த ஒரு எலிகண்டான ஒரு சாரி இப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ஸ்டோரி இருக்கா, இப்படி இப்படி பேர் பண்ணணும் அப்படின்ற? கண்டிப்பா. பிகாஸ் எனக்கு வந்து 2 ஆம்பளை பசங்க. ஓகே. சோ நான் இன்னைக்கு ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணாதான் எனக்கு அதே மாதிரி மாட்டு பொன் வரும். இல்ல நான் கச்சா முச்சான் ட்ரெஸ் பண்ணா என்ன மாதிரி மாட்டு பொன் வரும்னு யோசிச்சு பாருங்க. நினைக்கும் போதே பயமா இருக்கு. அண்ட் இப்போ வந்து நிறைய விமன் சென்ட்ரிக்கான சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது ஓடிடிலன்னு பார்க்கும்போது. அண்ட் நிறைய பேர் நிறைய விதத்துல கம்பேக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி விமன் சென்ட்ரிக் சப்ஜெக்ட்ஸ்ல உங்களுக்கு நடிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கா? ஐயோ கண்டிப்பா. நான் எப்பவுமே சொல்றதுதான், ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காது. நடிப்புங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். என்னுடைய துறையில வந்து எனக்கு ரொம்ப பெருமை அதிகம், நல்ல விதமான பெருமை அதிகம். சோ எனக்கு நல்ல ரோல்ஸ், எனக்கு பிடித்தமான கதைகள், ஒரு கம்ஃபர்டபுளான ஒர்க்கிங் பேஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பா எனக்கு ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் காட்ஸ் வில் பி டன். அண்ட் நீங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல திருப்பி வந்து ஆக்டிங்க்கு நான் எனக்கு வந்து திஸ் இஸ் மை ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி புடிச்சுக்கிற மாதிரியான ஒரு ரோல் இது இருந்தா ஹேண்ட்ஸ் டவுன் நான் வந்து டப்புன்னு உள்ள வந்து கொடுத்துருவேன் என்ட்ரி அப்படின்னா அது என்ன மாதிரி? ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரோல், ஒரு ஒரு ஃபீமேல் ஸ்ட்ரென்த்தை பொர்ட்ரே பண்ற ஒரு ரோல். நமக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு, பெண்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. அதை ஆண்களால டியூப்ளிகேட் பண்ணவே முடியாது. ஆம்பளை மாதிரி ஒரு பொம்பளை நடந்துக்க முடியும், ஒரு பொம்பளை மாதிரி ஆம்பளை நடந்துக்கிட்டா அது நல்லா இருக்காது இல்லையா பாக்குறதுக்கு. நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை, நம்மளுடைய அழகை நம்ம மட்டும்தான் பொர்ட்ரே பண்ண முடியும். சோ அந்த மாதிரி ஒரு ரோல் கிடைச்சதுன்னா கண்டிப்பா ஐ திங்க் ஐல் டூ வெல். வாவ், இன்டென்ஸ் பதில் மேம். இது வந்து இதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு பதில் வந்து யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீங்க இன்னும் நிறைய வந்து நடிக்கணும், அதை நாங்க எல்லாரும் வந்து பார்க்கணும். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய வச்சிருக்கீங்கன்ற அப்படி நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் உங்களுக்கு அது வந்து வாழ்த்துக்கிறதுல விகடன் சார்பா எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யூ லுக் வெரி பியூட்டிஃபுல், வெரி எலிகன்ட் as well. And you've got good smile. So keep it up and do well. All the best. Thank you so much. நம்ம கூட இப்போது எவர்கிரீன் ஆக்ட்ரஸ் அம்பிகா மேம் இருக்காங்க. வெல்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். பியூட்டிஃபுல். அண்ட் நீங்க வந்து பாக்குறதுக்கு அந்த மயில் சாரியில அப்படியே மயில் மாதிரியே இருக்கீங்க மேம். இல்ல ஃபெதர்ஸ்ல தான ஃபங்க்ஷன், அதனால ஃபெதரோட வந்து. அச்சோ, உங்களோட அந்த வித்தியான ஒரு டாக் தான் மேம். நான் வந்து ரொம்ப பெரிய ஃபேன் நான். அண்ட் நீங்க சொல்லுங்க மேம், காலாகாலமா நடிச்சிட்டு வரீங்க அண்ட் டிஃபரெண்ட் மீடியம்ஸ்ல வந்து உங்களை நாங்க வந்து பாத்துட்டு இருக்கோம்ல, சினிமா, சீரியல் இப்படின்னு எல்லாத்துலயுமே உங்களோட கால் பதிச்சிருக்கீங்க. எப்படி எவால்வ் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க ஆர்ட்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்ன நடிப்புன்றது வந்து சினிமாவா இருந்தா, பெரிய திரையா இருந்தாலும் சின்ன திரையா இருந்தாலும், ரியாலிட்டி ஷோஸா இருந்தாலும் நடிப்பு தான். என்ன உங்களை வே ஆஃப் ஷூட், அப்புறம் வந்து டெக்னாலஜி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த எந்தவித டெக்னாலஜியும் இல்லாம தூங்காதே தம்பி தூங்காத படத்தில் ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் சாங் ஒண்ணு வரும், கமல்ஹாசன் சார் நடிச்சது, ராதா அவங்க நடிச்ச படம், வானம் கீழே வந்தால் என்னன்னு சொல்லிட்டு, எந்தவித கிராபிக்ஸும் இல்லாம கேமராமேன் பாபு சார் அதை பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ எப்படியும் பண்ணலான்னு கேட்டாச்சுன்னா அந்த டைம்ல ஏன் பிளாக் அண்ட் ஒயிட் டைம்ல தான் ஸ்பெஷல் எஃபெக்ட் இருந்ததா, நம்ம பார்க்கலையா, ரசிக்கலையா? இப்ப வந்து டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, அதனோட பிளஸும் இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி மைனஸும் இருக்கு. நாங்க எல்லாம் என்ன நினைச்சோம்னா அந்த டைம்ல தான் எல்லாமே ஸ்லோ ஷூட்டிங் அப்படின்னு நினைச்சோம். இப்ப பாத்தீங்கன்னா இப்பதான் ஸ்லோவா இருக்கு. இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருந்தும் ஷூட்டிங் டைம் நிறைய எடுக்கிறது இப்பதான். பட் என்ன சொல்றது, காலப்போக்கில் நம்ம கூட போக வேண்டியதா, கோ வித் தி ஃப்ளோ, அவ்வளவுதான். அண்ட் வந்து அந்த பிரைம் டைம்ல வந்துட்டு நீங்க வந்து பேக் டு பேக் அவ்வளவு படங்கள், அவ்வளவு பிஸியா இருந்தீங்க. அண்ட் அந்த டைம்லயுமே வந்து நிறைய மேனேஜ் பண்றதுக்கான ஒரு டைம் இருக்கு இல்லையா மேம்? எப்படின்னா பர்சனல் லைஃபும் நீங்க வந்து பாக்கணும் அண்ட் அகைன் ப்ரொஃபஷனல் லைஃபும் நீங்க வந்து ஹேண்டில் பண்ணணும் போது ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? இப்போ எப்படி பண்றீங்க? இல்ல நான் நடிச்சுட்டு இருக்கிற டைம்ல when I was heroine, நான் சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறம் there is no personal life. என்ன பொறுத்த வரைக்கும் 24/7 365 days film actress. சினிமா சினிமா சினிமா, நடிப்பு. அங்க என்ன பர்சனல் லைஃப் வேண்டி கிடக்குது? நீ வந்தது எதுக்கு? சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அந்த ஸ்கிரீன்ல மூஞ்சி வரணும்னு ஆசைப்பட்டேன், வந்தேன். அதுக்கப்புறம் 24/7 அதுதான் இருக்கணும்.
பர்சனல் லைஃப்னு சொல்லி ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் கல்யாணம் குழந்தைகள் அப்படின்னு வரும்போது உனக்கு பர்சனல் லைஃப் போதும். அது வரைக்கும் சினிமா தான் உன்னோட லைஃப், சினிமா தான் உன்னோட பர்சனல் லைஃப். ஆஹா. ஆமா. அண்ட் இப்போ இருக்கக்கூடிய யங் ஆர்டிஸ்டுக்கு நீங்க வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா, பிகாஸ் ஏன்னா நீங்க ஜெனரேஷனலா அவ்வளவு கடந்து வந்திருக்கீங்க அப்படின்னும் போது இப்ப இருக்கிறவங்களுக்கு நீங்க ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னு. லைஃப் இஸ் நாட் ஈஸி, ப்ரொஃபஷன் இஸ் நாட் ஈஸி, சினிமா இஸ் நாட் ஈஸி, ஆக்டிங் இஸ் நாட் ஈஸி. சினிமா ஃபீல்டா இருந்தாலும் சரி, டிவி ஃபீல்டா இருந்தாலும் சரி, நடிப்புன்றதும் நடிப்பு ஃபீல்டுன்றதும் ஈஸி கிடையாது. நாங்கெல்லாம் என்னோட டைம் அந்த 80s அந்த டைமை விட இப்போ ஃபெயிலியர்ஸ் நிறைய இருக்கும். இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கும். நானும் நிறைய ஃபெயிலியர்ஸ், இன்சல்ட், கஷ்டங்கள், சங்கடங்கள், கண்ணீர் இதெல்லாம் நிறைய தாண்டி தான் வந்திருக்கேன். ஃபெயிலியர்ஸுக்கெல்லாம் நீங்க தலை குனியாதீங்க, அப்படி நில்லுங்க, போயிட்டே இருங்க. உங்க விஷ் ட்ரூவா இருந்தா நான் நடிகன் ஆகணும், நடிகை ஆகணும் அப்படின்னு நீங்க மனசுல கல்வெட்டில் எழுதி போட்டிருக்குன்னா அதுக்காக நீங்க ட்ரை பண்றதா இருந்தா நீங்க நினைச்ச இடத்துக்கு, சில பேருக்கு கொஞ்சம் டைம் ஆகும், சில பேருக்கு டக்குன்னு கிடைச்சிடும், ஆனா போய் சேருவீங்க. ஸோ நோ இன்சல்ட், சோர்வு, ஃபெயிலுவர் இதுக்கெல்லாம் நீங்க காது கொடுக்காதீங்க. ஜஸ்ட் லுக் ஃபார்வர்ட். அந்த குதிரைக்கு இதை போட்டுக்குவாங்கல்ல, அதே மாதிரி போயிட்டே இருங்க. அவ்வளவுதான். ஆனா ஒண்ணு 24/7 ஒர்க் பண்ணுங்க, உட்காரக்கூடாது. டோன்ட் சே ஐ டோன்ட் ஹேவ் டைம் ஃபார் மை பர்சனல் லைஃப். பர்சனல் லைஃப்ன்றதே வேண்டாம். உங்க நோக்கம் சினிமா, அந்த சினிமா மட்டுமே உங்க பர்சனல் லைஃபா மாத்து. அண்ட் இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன் வந்துட்டு நிறைய போன்ல இருக்காங்க இல்லையா? போன்ல இருக்கிறவங்க நிறைய இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல மீம்ஸ் ஆகும் சரி, பழைய படங்களுடைய கிளிப்ஸ வந்துட்டு ரீசர்ஃபேஸ் ஆகுறத பார்த்துட்டு இந்த மாதிரி படங்கள் இப்போ இருக்கா அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் போடுறாங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட சில படங்களுமே வந்துட்டு வந்திருக்கு, அதுக்கு இவ்வளவு பியூட்டியா இருக்காங்க, அண்ட் உங்களுடைய ஹேர் ஸ்டைல் எல்லாம் வந்து இப்பயும் வந்து சொல்றாங்க இல்லையா? அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்ல வந்து பழைய படங்கள் வந்து எடுத்து அதை வந்து டிக்டாக்கோ என்னமோ சொல்லுவாங்களே, அதெல்லாம் பண்றதுல ஒன்றும் தப்பு இல்ல. பட் பழைய படங்களை இன்சல்ட் பண்ற மாதிரி பண்ணாதீங்க. யூ வாண்ட் டு டூ மை சாங், யூ டூ மை சாங். அதுல ஒருத்தர் வந்து ரீசெண்டா நான் ஒரு சாங் பார்த்தேன், கடற்கரையில உட்காந்து பாடினாங்க. அந்த பாட்டு எவ்வளவு பெரிய ஹிட் பாட்டு, அந்த மனுஷன் வந்து இன்சல்ட் பண்ணி கொச்சப்படுத்தி அந்த பாட்டை பாடி இருக்கு. அதை பண்ணாதீங்க. நம்ம வந்து பெரிய ஆர்டிஸ்டுங்களோட நம்ம எடுத்து பண்றோம், அவங்கள மாதிரி நடிக்கிறீங்களா நீங்க நடிங்க, இன்சல்ட் பண்ணாதீங்க, கொச்சப்படுத்தாதீங்க. ஏன்னா நீங்க ஒருத்தங்களை இன்சல்ட் பண்ணும்போது இன்னொரு 2 பேர் உங்களை அப்புறமா இன்சல்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு நடிக்கணும்னு ஆசை இருக்குன்னா பண்ணுங்க, நல்ல விதமா பண்ணுங்க. இன்சல்ட் பண்ணி மத்தவங்களை அழ வச்சு பண்ணாதீங்க. அண்ட் நீங்க வந்து உங்களை மாதிரி யாராவது இம்பர்சனேட் பண்ணிட்டு ஒரு ரெப்ளிகா பண்ணும்போது அதை பார்த்து ரசிச்சிருக்கீங்களா? நான் ரொம்ப ரசிப்பேன். எனக்கு வந்து காமெடி பிடிக்கும், எல்லாம் ஓகே. சர்க்காசம் காமெடி இருக்கலாம், ஆனா ஒருத்தரை இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னால ஒரு ஷோ, ஒரு டிவி ஷோவில் நடந்தது. அதுல நடிக்க வந்த ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் என்னை இன்சல்ட் பண்ணி பேசினாங்க. அந்த ஷோவில் வந்து என்னோட சிஸ்டர் இருந்தாங்க, ஆனா என்னை இன்சல்ட் பண்ணி பேசினாங்க. அவர் என்ன நினைச்சாருன்னா அது காமெடின்னு நினைச்சாங்க, ஆனா இட் வாஸ் நாட் காமெடி, இட் வாஸ் இன்சல்ட். ஸோ அப்புறம் நான் அவருக்கு சொன்னேன், இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. நான் அங்க இருந்திருந்தா அந்த ஆளுக்கு நான் பதில் கொடுத்துருப்பேன். பட் ஐ டோன்ட் லைக், ஏன்னா ஐ டோன்ட் லைக் இன்சல்ட் பீப்புள். நான் யாரையுமே இன்சல்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா கலையில் இருக்கிறவங்க எனக்கு வந்து கடவுளுக்கு சமானம். ஏன்னா நான் அந்த கலைக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அந்த கலை ப்ரொஃபஷனா எடுத்திருக்கிறவங்க வந்து கடவுளின் குழந்தைகள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்படிப்பட்டவங்களை நம்ம இன்சல்ட் பண்ணக்கூடாது, அது யாராக இருந்தாலும். நானும் செய்ய மாட்டேன், என்னையும் செய்யக்கூடாது. பியூட்டிஃபுல் மேம், உண்மையிலேயே. அண்ட் நீங்க பண்ண கேரக்டர்ஸ்மே ஒன்னொண்ணுமே வந்து டிஃப்ரெண்ட். அண்ட் இப்போ வரைக்குமே வந்து அவனிவன்ல வந்து அவ்வளோ செலிப்ரேட் பண்றாங்க. என்ன வெர்சட்டாலிட்டி வந்து ஒரே கேரக்டர்ல இவங்க வந்து புல் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி தான். அண்ட் லைஃப்லயுமே வந்து ஏகப்பட்ட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எவ்வளவு இருந்தாலும், எவ்வளவு பிளக்சுவேஷன்ஸ் இருந்தாலும் ஒரு விஷயம் வந்து நம்மள ஸ்டெபிலைஸ் பண்ணி வைக்கும் இல்லையா? அந்த மாதிரி உங்க லைஃப்ல உங்களுக்குன்னு ஒரு ஸ்டெபிலைசர் அப்படின்னு சொன்னோம்னா அது யாரா இருக்கும் மேம்? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. என்ன பொறுத்த குரு யாருன்னு கேக்குறீங்களா? குரு யாருன்னு கேக்குறேன், அனுபவம் தான் குரு. என்ன பொறுத்த வரைக்கும் எந்தவித காட்ஃபாதரும் இல்லாம இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன். யாரும் காட்ஃபாதர் கிடையாது. இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன், கஷ்டப்பட்டு வந்தேன், இப்படி ஒரு இதுல இருக்கேன். வாட் எவர் என்னதான் லைஃப்ல இது இருந்தாலும் when I go out பப்ளிக்ல போகும்போது I want to be, என்ன சொல்றது, மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது அவங்கள மாதிரி நம்ம ஆகணும்னு ஆசைப்படும் போது நம்ம ஒரு பிளசன்ட் ஃபேஸ்ல இருந்தாதான் I want to be like that அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு குரு என்னுடைய அனுபவம், என்னோட லைஃப் தான். அண்ட் இந்த அவார்டு நைட்ல வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவார்டு வாங்குற மாதிரியே கொடுக்குறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டுங்களுக்கு நம்ம அவார்டு கொடுக்குறோம், அந்த ஃபீல், தட்ஸ் a very great feel.
ஆமா. உங்களுடைய லைஃப் ஜேர்னி அண்ட் நீங்க வந்து சொல்லும் போதே வந்துட்டு உங்களுடைய குருவா உங்களை ஸ்டெபிலைஸ் பண்ற ஒரு விஷயமா வந்துட்டு உங்களுடைய அனுபவம் வந்து கேட்கும் போது அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கறது நீங்க சொல்லும் போது எங்களுக்கு தெரியுது. வீட்டுல இருக்க எல்லா லேடிஸும் கிச்சன் வேலை டக்குன்னு முடியணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. அவங்களோட சமையல் வேகம் குறையாமலே அதே சமயம் ஹெல்தியாவும் சமைக்கிற வகையில வெட் கிரைண்டர், மிக்ஸி, குக்கர், கேஸ் ஸ்டவ்னு எக்கச்சக்கமான கிச்சன் அப்ளையன்சஸ் கொண்டு வந்திருக்காங்க நம்ம சௌபாக்கியா. நேரத்தையும் உழைப்பையும் மட்டும் குறைக்காம உங்களோட மின்சார செலவையும் குறைச்சு உங்களோட கிச்சனை நவீனமயமாக்கியும் புது ஸ்டைலிஷ் லுக்கையும் கொடுக்கும். சோ உங்க சமையல் அனுபவத்தை சௌபாக்கியாவோட அப்டேட் பண்ணுங்க. சௌபாக்கியா வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் ஹேம்பர் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தேங்க்யூ. நம்ம கூட தி சோல்ஃபுல் மியூசிக் டைரக்டர் கார்த்திக் ராஜா சார் இருக்காங்க. வெல்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஆல் ஓகே, தேங்க் யூ. பியூட்டிஃபுல். அண்ட் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பர்சனல் ஃபேவரட் சார். ஏன்னா நிறைய வந்து சாங்ஸ் எல்லாமே வந்து இப்போ செலிப்ரேட் பண்றாங்க. அண்ட் இப்போ இன்ஸ்டா திறந்தாலே வந்து உங்களோட சாங்ஸ் எல்லாமே வந்து திருப்பி ரீசர்ஃபேஸ் ஆகி வைரல் ஆகுது. அது பாக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, சந்தோஷமா இருக்கும். ஆக்சுவலா ஓகே, ஹாப்பியா இருக்கும். அண்ட் என்னைக்காவது வந்துட்டு அப்போ செலிப்ரேட் பண்ணாம போன சாங் இப்போ செலிப்ரேட் பண்றதை பார்க்கும்போது அந்த ஒரு ஆர்ட்டுக்கான வேல்யூ அப்போ இருந்திருக்கணும் அப்படின்னு தோணி இருக்கா? இல்ல, சாங்ல ஒர்க் பண்ணும்போதே இது ஹிட், ஈச் அண்ட் எவ்ரி சாங் ஹிட் ஆகணும். ஏன்னா அந்த நம்மளை நம்பி வர ப்ரொடியூசர், டைரக்டர் எல்லாருக்கும் அவங்களுக்குலாம் அது சாங் சக்ஸஸ் ஆனால் தானே படமும் ஹிட் ஆகும். ஸோ அந்த ஒரு எண்ணத்துல தான் போடுறது. ஒவ்வொரு சாங்கும் போடும்போதே ஒரு சின்ன வேண்டுதல் மாதிரி ஒரு இது மாதிரி நம்ம நினச்சி பண்ணுவோம். சிலது ஹிட் ஆகும், சிலது ஃப்ளாப் ஆகும். அதுதான் இயல்பு. ஸோ இப்போ அது இவ்வளோ நாளைக்கு அப்புறம் அதை கேட்குறாங்க அப்படின்போது மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் வந்து ராஜா சார் கூட, இளையராஜா சார் ஹார்மோனியத்துல கம்போஸ் பண்ணதுல இருந்து நீங்க டிஜிட்டல் ஸ்கோரிங் வரைக்குமே வந்துட்டு அந்த ஒரு பர்சனல் க்ரோத் இருக்குல்ல, பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நம்ம அங்கிருந்து இங்க வரைக்குமே வந்து டெவலப் ஆகி எவால்வ் ஆகி வந்திருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு ஜேர்னி எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, இப்ப இசை வந்து கடல் மாதிரின்னு சொல்றாங்க. நான் வந்து யூனிவர்ஸ் மாதிரி இல்ல, யூனிவர்ஸ். இந்த கடல்ல ஒரு சின்ன படகுல வந்து நம்ம இவ்வளவு தூரம் கிராஸ் பண்ணிட்டோங்கிறது பெருமையா, இல்ல அந்த கடல் வந்து அவ்வளவு பெருசா இருக்கிறதுங்கிறது பெருமையா? சோ we are nothing actually. அத சொல்லலாம். அப்பா, இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நான் வந்து ஒரு 100 மைல் கிராஸ் பண்ணியிருக்கேன்னு ஒரு பெரிய வித்வான் சொல்றதுக்கும், ஒரு சின்ன பையன் வந்து நான் 1 கிலோமீட்டர் போயிருக்கேன் கடலுக்குள்ள அப்படின்னு சொல்றதுக்கும் அந்த டிஸ்டன்ஸ் தான். அண்ட் மோஸ்ட்லி வந்து உங்களுடைய சாங்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு டியூன், அந்த ஒரு காம்போசிஷன்ல தான் நீங்க வந்து ஸ்ட்ராங்கா நம்புறது அப்படிங்கிறது அவ்வளவு அழகா கன்வே ஆகும் இல்லையா? அண்ட் இந்த ஒரு கம்போசிஷன் முடிச்சதுக்கு அப்புறமா கிரிட்டிக்கா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் யார்கிட்ட போட்டு காட்டுவீங்க? அப்பா கிட்டயா, யுவன் கிட்டயா, இல்லைன்னா செல்ஃபா நீங்களே வந்துட்டு போட்டு அனலைஸ் பண்ணுவீங்களா? இல்ல, நான் போடுறது எப்பயுமே டைரக்டர் ப்ரொடியூசருக்காக தான். ஃபர்ஸ்ட் அவங்களோட சாய்ஸ்க்காக தான். இப்ப டைரக்டருக்கு பிடிச்சா எனக்கு ஓகே, ப்ரொடியூசருக்கு பிடிச்சா ஓகே. இதுக்கு மேல யாருக்கும் பிடிக்கணுங்கிற அந்த தருணத்துல மக்களுக்கு தான் ஃபைனலா போய் பிடிக்கணும். ஃபைனல் ஜட்ஜ் வந்து மக்கள் தான். பட் ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு பிடிச்சு அதுக்கு மேல நம்ம என்ன செஞ்சா மக்களுக்கு இதை பிடிக்க சான்சஸ் இருக்கு அப்படிங்கறது தான் யோசிப்போம். கண்டிப்பா ஒவ்வொரு சாங்லயும் வேலை செய்யும்போது. சோ இவங்களை தவிர வேற யார்ட்டையும். அண்ட் நிறைய பேர் இப்போ ஃபீல் பண்ற ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, யுவனோட சாங்ஸ் கேட்கும்போது அப்பாவோட ஏதோ ஒரு இடத்துல அந்த சிம்பனி வந்து ரெப்ளிகா ஆகுது, அந்த ஒரு ஃபீல் எங்களால எடுக்க முடியுது அப்படி சொல்றாங்க. ஆனா உங்களோட சாங்ஸ் வரும்போது அந்த ஒரு அர்பன் ரித்தம் ஃபீல் பண்றாங்க. உங்களோட ஒரு யூனிக்கான ஒரு விஷயத்த வந்து நோட்டீஸ் பண்றாங்க இல்லையா? அப்பா பாட்டுல எமோஷன் இருந்தாலும் உங்ககிட்ட அந்த ஒரு அர்பன் ரிதம் நோட்டீஸ் பண்றாங்க இல்லையா? இது வந்து வீட்டுல அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி காம்படிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உண்டாக்குதா? ஆமா, கண்டிப்பா. நீ இது பண்றியா, நான் அது பண்றேன் அப்படிங்கிறது. அப்பா வந்து இன்னைக்கு ஒரு படத்துல, அந்த என்ன விடுதலை படத்துல ஒரு சூப்பர் சாங் ஒண்ணு போட்டிருந்தாங்க. இது ஆமா, இந்த மாதிரி நம்ம பண்ணணும். ஆனா எப்படி இந்த மாதிரி பண்றது அப்படிங்கிற தாட் அதுல எல்லாம் போயிடும். ஈவன் வேற மியூசிக் டைரக்டர்ஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு யோசனை, இவங்களுக்கு எப்படி இவ்வளவு நல்ல ஐடியா வந்துச்சு அப்படின்னு ஒரு தாட் போகும். அந்த மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணுமே அப்படின்னு. நைஸ். ஆக்சுவலி இது இந்த மாதிரி விஷயங்கள் கேட்டு தெரியும் போது ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்கு. அண்ட் இப்போ எக்ஸைட்டிங்கான ஒரு ரேபிட் ஃபயர் செஷன் வந்து உங்களுக்காக வச்சிருக்கேன். பட்டு நீங்க சொல்லலாம். கடைசியா நீங்க போன்ல ப்ளே பண்ண சாங் என்ன? இருங்க, நானே செக் பண்றேன். ஹெவி ஹார்ட், பிளாங்க் அண்ட் கிராண்ட், இங்கிலீஷ் பாட்டு,
ஆமாங்க. கேட்க நீங்க கடைசியா போன்ல கேட்ட பாட்டு தானே கேட்டீங்க. பியூட்டிஃபுல் சார். நாங்க வந்து நிஜமா நீங்க ஒரு தமிழ் பாட்டு கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எங்க எதிர்பார்த்தோம். எல்லாரும் காப்பி அடிக்கிறது அங்க அங்க இருந்து. இருந்து. அதை எடுக்கிறதுல இருந்து என்ன தப்பு? அடடா இன்ஸ்பிரேஷன் சொல்லி இவ்வளவு ஓப்பனா சொல்றது வந்து ஆமா, காப்பி அடிக்கிறதுக்கு சரி, அழகா அடுத்த நம்பர் தேடணும்ல. ஓப்பனா சொல்றீங்க சார். அண்ட் நீங்க வந்து iOS யூஸ் பண்றீங்க. பட் ஆனா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு ஆண்ட்ராய்டா இல்ல iOS-ஆ? ரெண்டுமே இருக்கு. ஆ. ரெண்டுமே இருக்கு. ரெண்டுமே Yeah, பிடிக்கும் yeah, அப்படின்றீங்க. ஓகே. புது மொபைல் வாங்க சரியான இடம் தேடி அலையறீங்களா? கவலையே வேணாம். இருக்கவே இருக்கு உங்கள் சத்யா. லேட்டஸ்ட் பிராண்ட், ஸ்மார்ட் ஆஃபீஸ், பெஸ்ட் பிரைஸ்னு எல்லாமே ஒரே ரூஃப்ல கிடைக்கும் போது கவலை எதுக்கு? இஎம்ஐ எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ், ஆன்லைன் ஷாப்பிங் மற்றும் நம்பகமான ஆஃப்டர் சேல் சப்போர்ட்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஷாப்பிங்க்கு சத்யா தான் பெஸ்ட் சாய்ஸ். இப்போ ஐபோன் 17க்கு அட்ராக்டிவான ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ஈஸியா ரீச் பண்ணக்கூடிய வகையில தென் தமிழகம் முழுவதும் மட்டும் இல்லாம கேரளா, ஆந்திரா, கர்நாடகான்னு மொத்தம் 385 ஷோரூம்கள் இருக்கு. உங்கள் சத்யா, உங்கள் மொபைல் வேர்ல்ட், உங்கள் ஸ்டைல். செல்ஃபியா ஒரு குரூப் போட்டோ போட்டா எது வந்து உங்களுடைய ஃபேவரட்டா இருக்கும்? செல்ஃபியா எடுக்கிற Selfie, ரொம்ப மெமரபிளான ஒரு குரூப் செல்ஃபி குரூப் செல்ஃபியா? பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். அப்போட 50th அந்த ஃபங்க்ஷன். நைஸ் 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 குரூப் போட்டோ. பட் பர்சனலா உங்களுக்கு வந்து செல்ஃபி பிடிக்குமா இல்லனா இந்த மாதிரி குரூப் போட்டோவா எல்லாரும் நின்னு பிடிக்கும்? எனக்கு மத்தவங்கள போட்டோ எடுக்கிறது பிடிக்கும். நான் அந்த போட்டோல இருக்கிறது எனக்கே பிடிக்காது. ஓகே ஃபைன். அண்ட் வந்து இவ்ளோ அழகா அவுட் ஓப்பனா நீங்க வந்து உங்களோட போன்லாம் வந்து இது பண்ணி காட்டுனதுனால உங்களுக்கு சத்யா வழங்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஹேம்பர். நம்ம கூட எல்லாரோட ஃபேவரட் விச்சுமா தான் இருக்காங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்மா. நான் சொன்ன மாதிரியே வந்து விசித்ரா மேம் அப்படின்னு ஒரு மரியாதையோட நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் ஆனா இன்னி வரைக்கும் எல்லாருமே அவங்கள வந்து இந்த ரியாலிட்டி ஷோஸ் மூலியமா வந்து விச்சுமா விச்சுமான்னு சொல்லி பாசமா அழைக்கிறாங்க இல்லையா? இந்த ஒரு கம்பேக் நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன சொல்றதுமா, சத்தியமா நானே எதிர்பார்க்கல. இது எல்லாத்துக்கும் ரீசன் பிக் பாஸ் தான். 3 மாசம் அங்க இருந்தப்போ ஆக்சுவலா நான் யாரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால விசித்ரா விச்சுமாவா ஆயிட்டு. அண்ட் வந்து எல்லாருக்குமே ஒரு பொதுவான கருத்து இருந்திருக்கும் முன்னாடி. பட் பிக் பாஸ்க்கு அப்புறமா நீங்க எப்பயுமே நியாயத்து பக்கம் தான் இருப்பீங்க. அது வந்து இருக்கிற இடமே தப்புன்னு சொன்னாலும் நீங்க அது சரி, என்னோட முடிவு சரி அப்படின்றதுல வந்து நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு போல்டான டெசிஷன் எப்பவுமே எடுத்திருக்கீங்க இல்லையா லைஃப்ல? அந்த மாதிரி உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவே மாத்தின ஒரு லைஃப் சிச்சுவேஷன் ஏதாவது இருந்திருக்கா? போல்டான பர்சனா டோட்டலா ஆரம்பத்துல இருந்து, அதாவது நியூ ஃபேஸா சும்மா கேமரால யாருன்னு தெரியாம நம்ம ரொம்ப வந்து கம்மியான சம்பளம் வாங்குற டைம்ல இருந்தே போல்டு தான். அப்பவே வந்து எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதை கொஞ்சம் நான் ஃபேஸ் பண்ணுவேன். கொஞ்சம் தைரியமா இருப்பேன். டவுன் ஆனாலும் திரும்ப வந்து கொஞ்சம் தைரியத்தெல்லாம் ஏத்திக்கிட்டு யாருக்கும் வெளியில யாருக்கும் தெரியாம, நமக்கு தானே தெரியும் ஏதாவதுன்னா கூட, பட் ஃபேஸ் பண்ணும்போது ரொம்ப தைரியமா ஃபேஸ் பண்ணுவேன். அந்த போல்ட்னஸ் முன்னாடில இருந்தே இருந்தது. ஓகே. அண்ட் அப்போ இருந்த சினிமாக்கும் நீங்க இப்போ வந்து சீரியல்ஸ்ல நீங்க வந்து முன்னாடி ஆக்ட் பண்ணதுக்கும் ரெண்டுத்துக்குமே நீங்க வந்து பாக்குற டிஃபரன்ஸ் அண்ட் எவ்வளவு வந்து ஆர்ட் ஃபார்ம் எவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா வந்து நான் அப்போ வந்து டிவி சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய விதவிதமான கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். நான் சினிமாவில் வந்து நிறைய மசாலா கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ், மாஸ் கேரக்டர்ஸ்லாம் நான் பண்ணுவேன் இல்லையா? பட் டெலிவிஷன் சீரியல்ஸ்ல வந்து ரொம்ப நல்ல நல்ல கேரக்டர்ஸ்லாம் நான் பண்ணியிருக்கேன். எல்லாமே லீட் கேரக்டர்ஸ் நான் பண்ணியிருக்கேன். நான் ஹீரோயினாவே பண்ணியிருக்கேன். நான் யூ நேம் இட், ஐ ஹவ் டன் எவ்ரிதிங். மருமகளாவா, இல்லை வந்து ஒரு மாமி, ஒரு பிராமின் லேடி கேரக்டரோ, போலீஸ் ஆஃபீஸரோ, அட்வொகேட்டோ, அந்த மாதிரி எல்லாமே எவ்ரிதிங் வாஸ் லீட் கேரக்டர்ஸ். ஸோ அப்போ வந்து ஒரு 13 வாரம் இருக்கும், இல்லைன்னா ஒரு 36 வாரம் இருக்கும், இல்லை வந்து 46 எபிசோட்ஸ் அப்படிதான் இருக்கும். இப்போ மெகாவா ஆயிடுச்சு இல்ல? ஸோ when I came back எனக்கு நிறைய சேஞ்சஸ் இருந்தது. லைக் மெகா சீரியல் இல்லாதப்போ அப்ப எப்படி பண்றாங்க அப்படின்றது ஒரு நிறைய டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருந்தது. ஓகே, நைஸ். அண்ட் வந்து சினிமால இருந்தபோது ஒரு கம்பேக் மாதிரி நீங்க வந்து சீரியல்ல வந்தீங்க. அண்ட் சீரியலுமே வந்து நடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வேற ஒரு கம்பேக் மாதிரி ரியாலிட்டி ஷோஸ்ல ஒரு ரியல் விசித்ராவை நாங்க வந்து பாக்குற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ஒரு பரிமாணமா மாறிட்டே இருக்கும்போது டிஜிட்டல்ல அடுத்து நாங்க உங்களை எப்ப பார்க்கலாம், அடுத்து என்ன மாதிரி விஷயங்கள் வந்து காத்துட்டு இருக்கு? டிஜிட்டல் பண்ணணும்னு ரொம்ப நாளா எனக்கும் ஆசைதான். நல்ல ஸ்கிரிப்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வருது, நிறைய கேரக்டர்ஸ் வருது. அகெயின் ஐ வாண்ட் டு கம் அவுட் வித், அதாவது ஒவ்வொரு நான் கொஞ்சம் ஷாக் தானே கொடுத்துருக்கேன். இதுல வந்தாங்களா இவங்க வேற மாதிரி இருக்காங்க, சிடபிள்யூசி வந்து இவங்களுக்கு சமையல் தெரியுமா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இன்னொரு ஒரு நல்ல கொஞ்சம் ஒரு ஸ்வீட் ஷாக் கொடுத்து
நல்ல கேரக்டர்ல அப்படி வரணும் அடடா. அப்படின்னு Beautiful, வெயிட்டிங் beautiful. ஃபார் த குட் ஆப்பர்ச்சுனிட்டி. டேஸ்டியான ஃபுட் யாரு தான் விரும்ப மாட்டாங்க? நம்ம சாப்பிடுற ஃபுட் டேஸ்டியாவும் இருக்கணும், அதே சமயம் ஹெல்தியாவும் இருக்கணும். அப்படின்னா தான் நம்மளுடைய பாடி அண்ட் மைண்ட் சுறுசுறுப்பா இருக்கும். அப்படி சமையல்ல சுவையும் ஆரோக்கியமும் ஒரே நேரத்துல வேணும்னா கார்டியா கிரவுண்ட் ஆயில் தான் பெஸ்ட் சாய்ஸ். கெமிக்கல் இல்லாத கார்டியா கடல் எண்ணெய் அனைத்து வகை வறுத்த உணவுகளுக்கும் ஒரு சிறந்த மணத்தையும் சுவையையும் கொடுக்குது. இதுல குட் கொலஸ்ட்ரால் தர மியூஃபா இருக்கிறதுனால உடலை ஹெல்தியா வச்சுக்க உதவுது. பாரம்பரிய சுவையும் கிராமத்து மணத்தையும் மனசுல வச்சுதான் இந்த கார்டியா கிரவுண்ட் ஆயில தயாரிச்சிருக்காங்க. சுவை, மனம், ஆரோக்கியம் இது 3 இருக்கிற ஒரே எண்ணெய்னா அது கார்டியா கிரவுண்ட் ஆயில் தான். TWC-ல வந்த போதெல்லாம் வந்துட்டு என்னது விச்சுமாக்கு வந்துட்டு சமைக்கலாம் தெரியுமா அப்படின்ற ஒரு ஷாக்கான இருந்தது. அண்ட் இப்போ உங்களோட யூடியூப் சேனல்லாம் பார்த்தோம்னா அடிச்சு நவுத்துறீங்க. உங்களோட ரெசிபி பார்த்துட்டு அப்படி பேச்சுலர்ஸ் ஃபுல் சமையல்ல தான் இருக்காங்க. உங்களுக்காக அப்படி அழகா ஒரு கார்டியா செக்மெண்ட் அப்படின்னு வச்சிருக்கேன். என்னன்னா நீங்க டிப் அப்படி டப்பு டிப்புன்னு நீங்க ஈஸியா சொல்ல போறீங்க. சரி. அதாவது உங்க வீட்ல வந்து ஸ்நாக்ஸ் லவர் யாரு, டயட் பர்சன் யாரு? ஸ்நாக்ஸ் லவரா? ஆமா. ஸ்நாக்ஸ் அவ்வளவு பெருசா வந்து என் பசங்க அவங்க ஸ்கூல்ல இருந்து வந்ததும் அவங்களுக்கு பசிக்கும். அந்த ஸ்நாக்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் வரும்போது அம்மா என்ன இருக்கு அப்படின்னு தான் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து அவங்க ஈவினிங் சாப்பிடுவாங்க. டயட் லவர் பெருசா எங்களை எல்லாம் பார்த்தாக்க தெரியும், யாருமே டயட் லவர் கிடையாது. நாங்க டயட்டுக்கு வந்து மிகப்பெரிய எதிரிகள். நைஸ். டெய்லி காலையில இட்லியோட ஸ்டார்ட் பண்ணுவீங்களா, இல்லைன்னா வந்துட்டு ஓட்ஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி டயட் இல்லாம கொஞ்சம் ஹெல்தியான விஷயத்துக்கு கூட வந்து சண்டை போட்டு ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? டிபெண்ட்ஸ். ஓட்ஸும் ரொம்ப பிடிக்கும், ஆனா இட்லியோட தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்படியும் சொல்றீங்க? அப்படி இட்லி கூட வந்து முக்கியமா நான்வெஜ் கிரேவி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா என்ன ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ விச்சுமாக்கு வந்துட்டு எதை பார்த்தா எக்ஸைட் ஆகும்? அதாவது கட் ஃப்ரூட், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்தா எக்ஸைட் ஆகுமா, இல்லைன்னா அந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சமோசாஸ் அது பார்த்தா எக்ஸைட் ஆகுமா? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இது எல்லாமே என் பசங்களுக்கு பிடிச்ச ஐட்டம். ஐம் நாட் ரொம்ப வந்து ஒரு பிக்கி கிடையாது. என்ன ஃபுட் கிடைச்சாலும் சாப்பிடுவேன் நான். எனக்கு அந்த சமயம் பசிக்கும் போது கொஞ்சம் ப்ராப்பரா கொடுத்துட்டாங்கன்னா போதும். ஏதாவது இருக்கணும், எது இருந்தாலும் டேஸ்டியா இருக்கணும், அவ்வளவுதான். கட் ஃப்ரூட்ஸும் பிடிக்கும், அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா எதுவும் கிடையாது. ஓகே. ப்ரொடக்ஷன்ல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு லஞ்ச் அது போட்டாங்க அப்படின்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவீங்களா, இல்லைன்னா டப்புன்னு ஃபோன் எடுத்து உடனே ஆர்டர் பண்ணி எப்படி சாப்பிடுவீங்க? மேக்ஸிமம் நான் ப்ரொடக்ஷன் ஃபுட் தான் சாப்பிடுவேன். ஆமா, என்னை பார்த்து எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க, ஏன் இப்படி ப்ரொடக்ஷன் ஃபுட் சாப்பிடுறீங்க, நீங்க ஸ்விக்கில ஆர்டர் பண்ணலாமே அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா மேக்ஸிமம் நான் வந்து என்னுடைய டீம்ல கேட்டீங்கன்னா கூட சொல்லுவாங்க, நான் மேக்ஸிமம் பேசிக் ஃபுட்டு ப்ரொடக்ஷன்ல தான் சாப்பிடுவேன். ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா மட்டும் நாங்க வாங்குவோம், அது கூட ரொம்ப ரேர் தான். அந்த ஃபுட்டு வந்து ரொம்ப டேஸ்டியா இருந்தது அப்படின்னாக்கா வேற எதிர்பார்க்கவே மாட்டோம், எனக்கு அது போதும். நைஸ். அண்ட் நீங்க தான் வந்து உங்க வீட்ல எல்லாருக்குமே வந்து சமைப்பீங்க அப்படின்னு தெரியும். பட் ஆனா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் லஞ்ச் பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நீங்க ஆசையா வந்து அதை திறக்கிறீங்க, ஆனா அதுல வந்து வெறும் உப்பு தான் வச்சிருக்காங்க. சால்ட் பார்த்தோன்னா உங்க ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? இப்போ அப்படியே உங்களுக்கு ஒரு கடுப்பா தான் இருக்கும். உப்பு மட்டும் பார்த்தா கடுப்பா தானங்க இருக்கும். அப்படி இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிரியாணி வச்சிருக்காங்க லெக் பீஸோட அப்படின்னா அது என்ன ரியாக்ஷன் இருக்கும்? சாப்பிடலாம், அப்படி பிடிச்சலாம். ஒரு தயிர் சாதம் வச்சிருக்காங்க. ஐயோ, பிரியாணியை விட தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும். இது வந்து அன்னோன் சைடால இருக்கு. ஆமா, சூப்பர் மேம். கேட்ட கேள்விலாம் பட்டுன்னு ஆன்சர் பண்ணிட்டீங்க. இப்படி பட்டுன்னு ஆன்சர் பண்ண உங்களுக்கு கார்டியா வழங்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஹேம்பர். நம்ம கூட இப்போது versatile ஆக்டர் பசந்த் ரவி இருக்காங்க. வெல்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. எப்படி இருக்கீங்க? ஆஹா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்டைலா கிளம்பி வந்திருக்கீங்க, ரொம்ப அழகா இருக்கீங்க பாக்குறதுக்கே. உங்களுடைய ஆக்டிங்னு வரும்போது எல்லாமே வந்து ரொம்ப versatile-ஆ இருக்கும். திடீர்னு வந்துட்டு நீங்க ரொம்ப சட்டிலான ஒரு ஆக்டிங் பண்ற மாதிரி இருக்கும், திடீர்னு வந்துட்டு ஒரு லவ் பாயா இருப்பீங்க, திடீர்னு ஆக்ரோஷமான ஒரு பாய், அண்ட் நிறைய சைக்காட்டிக்கான கேரக்டர்ஸ் கூட இருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ரேஞ்ச்ல டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ரீம் டைமென்ஷன்ஸ்ல வந்து பிளே பண்றீங்க இல்லையா? அந்த ஒரு ஆக்டிங்கான இன்ஸ்பிரேஷன் ஆர் ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஆரா எடுப்பீங்க இல்லையா? எங்க இருந்து, எப்படி? அது அந்த தேடல் தான். லைக் நம்ம வந்து அந்த தேடல் வந்து வெளியில இருக்கிறது ஒரு விதமான தேடலா இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு அன்ஃபில்ஃபில்ட் ஒரு எமோஷன் இருந்துட்டே இருக்கும்ல. அது வந்து அந்த அன்ஃபில்ஃபில்ட் எமோஷனும் ஒரு தேடலும் இருக்கும் போது அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணும். ஒரு விஷயம் நம்ம வந்து ரியல் லைஃப்ல பண்ண முடியாது. சில விஷயங்கள், சில எமோஷன்ஸ் ரியல் லைஃப்ல காமிக்க முடியாது. ஸோ படம் ஆக்டரா இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்துல நம்மளுக்கு நிறைய சீன்ஸோ, நிறைய எமோஷன்ஸோ, நிறைய அந்த கேரக்டருக்குள்ள பில்ட் பண்றது எல்லாமே டிராவல் பண்ண தோணும்.
அண்ட் நான் ரொம்ப ஒரு இன்ட்ரோவர்ட்டான பர்சன் தான். ஸோ படமா எடுத்து பண்ணும்போது ஒரு பயங்கர எக்ஸ்ட்ரோவர்ட்டாகவும் சரி, சில எமோஷன்ஸ் நம்ம லைஃப்ல சில விஷயம் எமோஷன்ஸ் சில பேர்த்த காமிக்க முடியாது and சில விஷயங்கள் நடக்காது. ஸோ அந்த ஒரு தேடல் இருக்கும். அட் த சேம் டைம் உள்ள வந்து சில எமோஷன்ஸ் வந்து எப்பவுமே நம்ம ஹோல்ட் பண்ற எமோஷன்ஸ் வந்து பர்ஸ்ட் ஆகிற இடமா சினிமாவை பார்க்குறேன். ஒரு ஆக்டராகவும் அது எனக்கு நிறைய விதத்துல எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நிறைய டிஃப்ரெண்ட் மூவிஸ் இருக்கு இல்லையா, ராக்கி, தரமணி, இந்த மாதிரி வந்து நிறைய படங்களை பார்த்துட்டு இப்ப இருக்க ஜென்சி கிட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அண்டர் ரேட்டட் ஆக்டர் அப்படின்னு ஒரு டேர்ம் கொடுக்கும்போது உங்களுக்கு அது எப்படி இருக்கு? ஏன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கப்பா, இவரை வச்சு இன்னும் நிறைய படங்கள் எடுங்கப்பா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போடுறாங்க இல்லையா? அதை பார்க்கும்போது பிகாஸ் ஏன்னா ஒரு பிக் பேனர்ல இப்ப ஜெயிலர்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா உடனே எப்பா சூப்பர் அப்படி சொல்றாங்க. பட் சேம் ஆஸ் தட் மத்த படங்களுக்கு அப்படின்னும் போது அந்த ஒரு கவனம் இந்திராக்கே கூட இருக்கலாம். ஸோ லைக் வந்து அந்த இது மிஸ் ஆகுது அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? இல்ல மிஸ் ஆகுதுன்னு இல்ல. எனி ஆக்டர்ஸ் ஜேர்னி இட்ஸ் ஒரு ரெண்டு விதமான ஜேர்னியா பாக்குறேன். சில பேத்துக்கு வந்து அது இன்ஸ்டன்டா ஒரு ஜேர்னியா இருக்கும். சில பேத்துக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பில்ட் பண்ணி ஒரு டிராவல் பண்ணி ஒரு ஜேர்னியா இருக்கும்ல. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பீயிங் எஸ்பெஷலி பிளேயிங் அ லீட் ரோல், ஒரு லீட் ரோல் ஒரு படத்துல பண்றோம்னா அது ஜேர்னி வந்து ஒரு ப்ராசஸ் தான். ஏன்னா இன்னைக்கும் நம்ம எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், விஜய் சாரா இருக்கட்டும் இல்ல அஜித் சாரா இருக்கட்டும், அவங்களோட ஜேர்னி வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு படத்துல நடக்கல. அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு படமா நடக்கும் போது அந்த ஒரு ஸ்டேஜ் வரும்போது இப்ப அவங்கள பத்தி நம்ம பேசுறோம். அண்ட் அந்த ஆக்டர் ஜேர்னி அப்படி இருக்கும்போது அது திரும்பி பார்க்கும்போது அழகா இருக்கும். அண்ட் இன்ஸ்டன்டா வந்தா இன்ஸ்டன்டா போற மாதிரி இருக்கும். அது பேசுறதுக்கோ திரும்பி பாக்குறதுக்கோ அந்த ஒரு ஜேர்னி வந்து ஒரு 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 டிராமா இருக்காது, ஒரு லைஃப் லெசன்ஸ் இருக்காது, ஒரு அப் இருக்காது, ஒரு ஃபால் இருக்காது, திருப்பி ஒரு ரைஸ் இருக்காது. சோ இது எல்லாமே வேணும் தானே ஒரு ஆக்டருக்கு. அண்ட் எஸ்பெஷலி when you're playing a lead role அது எல்லாமே இருந்தா திரும்பி பார்க்கும்போது அந்த சக்சஸ் ஜேர்னி இன்னும் அழகா இருக்கும். பியூட்டிஃபுல்லான உண்மையிலே ஒரு விஷயத்தையும் அழகா நோட்டீஸ் பண்றாங்க. அண்ட் நிறைய பேர் சொல்ற விஷயம், ஏன் வசந்த் ரவி வந்துட்டு சோசியல் மீடியால அவ்வளோ ஆக்டிவா இருக்க மாட்டேங்கிறாரு, அவருடைய பர்சனல் லைஃப் அந்த பர்சனல் சைடு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அந்த போனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் ஏன் வந்து அது மறைக்கப்பட்ட மாதிரியே இருக்கே, எதனால? எனக்கு என்னன்னா பெரும்பாலும் எனக்கு வந்து சோசியல் மீடியா வந்து ஒரு I'm just there for just to being there. எனக்கு வந்து எனக்குன்னு ஒரு அந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு அது பெருசா எனக்கு அது வந்து நம்ம வந்து அது அந்த ஸ்பேஸ்க்குள்ள எனக்கு இருக்கிறது வந்து எனக்கு அவ்வளோ வந்து எனக்கு வந்து ஓப்பன்னஸா இருக்கணும்னு எனக்கு இஷ்டம் இல்லை. இன்ஃபேக்ட் ஃபஹத் சார் மாதிரியோ இல்ல என்ன சொல்ற ரன்பீர் கபூர் மாதிரியே சோசியல் மீடியா வேணாம்லாம் நினைச்சது உண்டு இப்போ வரைக்கும் நினைக்கிறேன். ஆனா என்னன்னா ஏதோ ஒரு படம் ரிலீஸ் வரும்போது போஸ்ட் பண்ணுங்க சார், இந்த இன்ஸ்டாகிராம்ல இதை போடுங்க சார், ட்விட்டர்ல அது ஒன்று ஷேர் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரே ரீசனுக்காக தான் இருக்க வேண்டியதா இருக்கு. இல்லாட்டி ஐ திங்க் பீயிங் அவே ஃப்ரம் சோசியல் மீடியா ஆக்சுவலி ஹெல்ப்ஸ் அ லாட்னு என்னோட ஒப்பீனியன் இப்ப இருக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது. பட் அது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். பட் மேபி ஐ எம் நாட் ஃபார் இட், பட் அட் த சேம் டைம் ஐ எம் தேர். அவ்வளவுதான். புது மொபைல் வாங்க சரியான இடம் தேடி அலையறீங்களா? கவலையே வேணாம், இருக்கவே இருக்கு உங்கள் சத்யா. லேட்டஸ்ட் பிராண்ட், ஸ்மார்ட் ஆஃபர்ஸ், பெஸ்ட் பிரைஸ்னு எல்லாமே ஒரே ரூஃப்ல கிடைக்கும் போது கவலை எதுக்கு? இஎம்ஐ, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ், ஆன்லைன் ஷாப்பிங் மற்றும் நம்பகமான ஆஃப்டர் சேல் சப்போர்ட்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஷாப்பிங்க்கு சத்யா தான் பெஸ்ட் சாய்ஸ். இப்போ ஐபோன் 17க்கு அட்ராக்டிவான ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ஈஸியா ரீச் பண்ணக்கூடிய வகையில தென் தமிழகம் முழுவதும் மட்டும் இல்லாம கேரளா, ஆந்திரா, கர்நாடகான்னு மொத்தம் 385 ஷோரூம்கள் இருக்கு. உங்கள் சத்யா, உங்கள் மொபைல் வேர்ல்ட், உங்கள் ஸ்டைல். நீங்க என்னதான் வந்துட்டு நான் வந்து ஒரு ஃபோன் பர்சன் இல்ல, அதான் வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியா இருக்க மாட்டேன் சொன்னாலும் சத்யால இருந்து பியூட்டிஃபுல்லான ஒரு ஹேம்பர் உங்களுக்காக ஒரு ஃபோன் பிரசன்ட் பண்ண போறோம். நீங்க வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக கூட சோ சத்யால இருந்து ஒரு அழகான கிஃப்ட் ஹேம்பர் உங்களுக்காக. Thank you so much. இப்ப நம்ம கூட மீனாலோஷினி மேம் அண்ட் ராஜா சார் ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கும், நல்லா இருக்கும். எஸ், நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். ஜெராமே சன் ஃபைபர் கூட அசோசியேட் ஆயிருக்குது. உங்களுக்கு எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கு? ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. பிகாஸ் நான் வந்து சின்ன வயசுல இருந்து சுட்டி விகடன், ஆனந்த விகடன் எங்க அம்மா அப்பா படிப்பாங்க, எல்லா விகடனும் அந்த சீரியல்ஸ்லயும் பார்ப்போம். அதனால விகடன்னாலே எனக்கு ஒரு நிறைய கனெக்ட் இருக்கு. புக்ல இருந்து டிவில எங்க பார்த்தாலும் விகடன். இவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த தாத்தாவை. ஆனா அவரு கூட நான் அசோசியேட் ஆயிருக்கேன், ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் இந்த இடத்துல நிக்கிறது. ஆனா இது வந்து அதிகமா தொடர்ந்துகிட்டே தான் இருக்க போகுது. இதுதான் அந்த தாத்தாவோட ஒரு ஃபேன் கேர்லா இந்த பயணம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி. எத்தனை வருஷமா உங்களுடைய இந்த ஆரம்பம் எப்படி ஆச்சு? இது வந்து 1996ல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இந்த பிராண்ட். ஜெராமி சன் ஃபைபர் ஷீட் ஏஜென்சிஸ் திருச்சியில. ரூஃபிங் ஷீட் பிராண்ட் நம்ம A to Z எல்லாமே பண்றோம்.
ஓகே ரூஃபிங் பத்தி எந்த தேடல் இருந்தாலும் உங்ககிட்ட தான் வரணும். கண்டிப்பா பஃப் பேனல்ஸ் யூபிவிசி எல்லாமே குவாலிட்டியா கொடுக்குறோம். அதுதான் மெயின் திங். ஓகே குவாலிட்டி ஃபர்ஸ்ட் இருக்கும். நல்ல சர்வீஸும் கொடுப்போம். ஓகே எஸ் ரொம்ப எக்ஸைட்டடா நீங்க சொல்ற விதத்துலயே அது எந்த அளவுக்கு ரசிச்சு அந்த ஒரு பயணத்தை தொடங்கி இருக்கீங்கன்றது தெரியுது. அண்ட் சார் நீங்க சொல்லுங்க எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கு விகடனோட அசோசியேட் ஆயிருக்குது? விகடன் ரொம்ப நாளா நான் எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன். இன்ஃபெக்ஷன் ஷோ தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட். அதுவும் சிபி பண்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே சிபியோட ஃபேன். இந்த ஈவென்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப உங்களை எக்ஸைட் பண்ற விஷயம்னா என்னவா இருக்கும்? எல்லாமே ஹாப்பி தான். எல்லாமே எல்லாம் வந்தாலே ஹாப்பி தான் இங்க. ஆமா விகடன்னாலே ஹாப்பி தான் ஃபர்ஸ்ட். Nice. அது மட்டும் பாயிண்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் உள்ள வரதுக்கு முன்னாடி நிறைய பேர் அப்ரோச் பண்ணாங்க. ஆனா மத்த இதுல இருந்து Brands ல ஆனா விகடன் மட்டும் தான். ஏன்னா நேம் சொல்ல விரும்பல. ஆனா விகடன் மட்டும் தான் ரொம்ப கைண்ட் பேஷண்ட் ரொம்ப கரெக்டான ஃபாலோ. அண்ட் தேங்க்யூ சோ மச் உங்களுடைய இந்த கைண்டான வேர்ட்ஸ்க்கு. தேங்க்யூ போத் ஆஃப் யூ. தேங்க்யூ. சத்யா வழங்கும் ஆனந்த விகடன் சின்னத்திரை விருதுகள் 2024 உடைய ஆட்டோமொபைல் பார்ட்னர் வின்ஃபாஸ்ட்ல இருந்து நம்ம GM சுந்தர் இணைஞ்சிருக்காங்க. வெல்கம். எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? பியூட்டிஃபுல். நான் வெளியில பார்த்தேன் நம்மளுடைய வின்ஃபாஸ்ட்ல இருந்து VF6 and VF7 செம்மையா நிக்குது. அண்ட் இது பத்தின அப்டேட்ஸ் அண்ட் இது எப்படிலாம் இருக்கு அப்படி சொல்ல முடியுமா? Thanks for this opportunity. Beautiful. And VinFast is from Vietnamese. Yeah. And they started from 2017. And really, it is a very innovative and very competitive car for the competitors. And price-wise, in the car, it's rocking. Yeah. In the 2 months time, கிட்டத்தட்ட ஒரு above 1,200 cars has been sold in India. And Chennai, Mansarovar VinFast is the only one dealer for Tamil Nadu South. And we are very proud that we have also reached in a month's time 125 cars bookings. Wow. So VF6 is 16 lakhs. அதே மாதிரி அதில் எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. Definitely this is going to be a rock and this will be a very competitive car to each and every competitors. Beautiful. And we are very proud to say this. I am also part of the company. பியூட்டிஃபுல். அழகா சொன்னீங்க. அண்ட் யுவர் அசோசியேஷன் வித் நம்மளுடைய விகடனுடைய ஆனந்த விகடன் சின்னத்திரை விருதுகள் 2024 உடைய ஆட்டோமொபைல் பார்ட்னர் அப்படின்னு சொல்லும் போது இந்த அசோசியேஷன் எப்படி நடந்தது? Really, and few words about that. it is unexpected. And really this credit definitely goes to Ananda Vigadan, especially Arun sir. And because of him only இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறேன். And I am so happy. Beautiful. And we wish you all the very best. VinFast இன்னும் ஃபாஸ்டா வின்ன நோக்கி போயிட்டே இருக்கணும். உங்களுடைய ஸ்கை ராக்கெட்டிங் சேல்ஸ்க்கு ஆனந்த விகடன் சார்பா நாங்க வாழ்த்துக்கிறோம். அதனால அதுக்கு பேர் VinFast. Thank you so much, sir. Thanks sir. Thank you very much.